மூத்தார் பாருங்க, அவர் ஷாப்பிங் போனார் காலையில். அவருக்கு தான் போனார். ஆனால் பையனுக்காக ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. புது வரவு இங்கே வீட்டுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள். பையனுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆயுத பூஜைக்கு பையன் ஜாயின் பண்ணுறாங்க. அதனால பெரியப்பாவோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது சொல்லுங்கள். எங்கள் மூத்தார் என் பையனுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஜெயிச்சு போயிருக்காங்க. ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காரு இவர் ஸ்கூல் போகிறதுக்கு. அவருக்கு ஷாப்பிங் பண்ணாதான் அவர் காலையில் கிளம்புனாங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணலை நாங்கள் பையனுக்கு இதை வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பையன் செம்ம ஹாப்பி. பையனை விட மூத்தார் ரொம்ப ஹாப்பி. அவர் தான் அதிகமாக எழுதிட்டு இருக்காரு. உனக்கு தாண்டாம்மா. ஸ்கூல் போகிறதுக்கு. அவர் ஆயுத பூஜைக்கு போகிறாரு ஸ்கூலு. வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், இன்னைக்கு பலமா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்காரு. பப்ஸ் வாங்கியிருக்காரு. வெஜிடபிள் பப்ஸ். எதுக்காவது ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. என்னது இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க? தெரியல. இருக்குமா சாஸ் இருக்கு. நல்லா வலிச்சு கொஞ்சம் ஓவராக உள்ளவங்க காரணம் வருவாங்க. ஒரு கிலோ காய் இருக்குது. எவ்வளவா முருங்கைக்காய்? முருங்கைக்காய் எல்லாம் அதிகம் இல்லை. இப்போ சீசன் இல்லையா? எவ்வளோ அது? இன்னைக்கு காலையில் போனாங்க, 10 மணிக்கு போனாங்க. இப்போ நேரம் பாருங்க 1:30க்கு தான் வந்திருக்காங்க. கேபேஜ் சொன்னீங்களா? அப்போ செய்யாதீங்க. அரைக்கில் தருவாங்க. 2 எண்ணம் வாங்க. அது இவ்வளோ ஃபுல்லாக அரைக்கணும். இது ஃபுல்லாக இல்லை. 1 கிலோ ஏன் வாங்கினேன்? 2 எண்ணெய் வாங்க மாட்டேன். கத்திரிக்காய் எவ்வளோ போட்டிருக்கு? 40 ரூபா. அது 10 ரூபா தான். வாழைக்காய் அதில் இருக்கா பில்லு. இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க.
எதுக்கு இவ்வளோ சாஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு? ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். ஆ இங்கே யாரும் சாப்பிடுங்க. நீங்கள் தானே சாப்பிட்றீங்க. ஃப்ரிட்ஜில் கிடக்குது. அவ்வளோதான், எங்கள் மாமியார் பில் செக் பண்ண உட்காந்துட்டாங்க. அவங்க நினச்சிட்ருக்காங்க வெஜிடபிள்ஸ்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரேட் என்னென்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஷாக் ஆகிட்டாங்க ரேட்டெல்லாம் பார்த்துட்டு.